இந்த பிரஷ்ஷை வச்சு தான் கலர் எடுக்க போறேன். ஃபில்பர்ட் ஞாபகம் இருக்கா? இந்த பிரஷ் பேரு ஃபில்பர்ட். ஞாபகம் இருக்காது? இந்த பிரஷ் பேரு இந்த பிரஷ் பேரு பிளாட். இப்படிதான் பிளாட் இல்லையா? இந்த சப்பட்டையா இருக்கு, இப்படி எடுத்தாலும் பெருசா இருக்கு இல்லையா? அப்ப நசுக்கி இருக்காங்க. சோ இது வந்து பிளாட்ன்றோம். ஆங்குலரா கட்டா இருக்கு முடி இல்லையா? பாருங்க, அந்த முடி வந்து ஆங்குலரா கட்டா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. குறிச்சு வச்சுக்கிட்டா அவ்வளவு நல்லது. எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். இதை வந்து வெறும் பிளாட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சும்மா சிம்பிள் பிளாட் அது. சரியா? அப்ப ஆங்குலர் பிளாட்டுக்கும் சிம்பிள் பிளாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து கொஞ்சம் போல லிக்வின் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிளேசிங் பண்றதுக்கு எனக்கு வேணும். மேல மேல இனி அடுத்து கலர்ஸ் வைக்கும் போதும் பார்க்கணும். சரி, அதே நேரத்துல ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறேன். நான் இந்த இடத்துல ஹேர் கொஞ்சம் குறைச்சலா இருந்தா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து அவ்வளவோட நிறுத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் போல தோணுது. முதல்ல வந்து நம்ம அந்த ரெட்டை வச்சு கிளேசிங் லேசா கொடுத்துருவோம். கிளேசிங் கொடுத்துட்டோம்னா யூனிஃபார்மா ஒரு கலர் ஃபேஸ் ஃபுல்லா வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. தெரியுதா? கலர் ஏறுது. தெரியுதா உங்களுக்கு? கலர் ஏறுது. ஆனால் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய கலர் தெரியுது. இது என்ன சொல்லுவோம்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். இது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்ல மாட்டீங்களா? இது என்னன்னு சொல்லி சொல்லுவோம் இப்படி செய்யறத? இப்பதானே சொன்னேனா? சொல்ல மாட்டீங்களா? கிளேசிங்னு சொல்லி சொல்லுவோம் இத. சரியா? தயவு செஞ்சு குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்ற, திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லா இல்ல. ஆனா உண்மையா அப்படிதான் சொல்ல வேண்டியது. நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது. அது எப்படி சார் தெரியாம இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறேன். இல்ல, நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரியாது. இந்த மாதிரி நான் வந்து புக்ஸ்ல இருந்து எடுத்து படிச்சு பார்த்திருக்கேன். நிறைய என்னுடைய கியூரியாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வந்து, இப்ப ஏதாச்சும் ஒரு பேர் கிளேசிங்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, கிளேசிங்ன்ற வார்த்தை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிருவேன் நான் உள்ள அதுக்குள்ள. அப்படி போறப்ப அப்ப கிளேசிங் சொல்லிட்டு வரப்ப அப்ப ஸ்கம்பிளிங்ன்ற வேர்டு ஒண்ணு இருக்கு. ஓஹோ, அப்படி வேற இருக்கா? அப்ப எப்படி எங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கட்டாயமா அதை பத்தி பேசுற ஆளுங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இவர் வந்து இங்க செஞ்சிருக்காரு, அவர் அங்க செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். இப்ப ரெனசான்ஸ் பெயிண்டிங்ஸ போய் பாத்தீங்கன்னா, ரெனசான்ஸ்ன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. ரெனசான்ஸ் பெயிண்டிங்க போய் பாத்தீங்கன்னா, அதுல வந்து ரெனைசான்ஸ் சொல்லட்டுமா? RENAISSANCE ரெனைசான்ஸ் சொல்லுவாங்க. ரெனைசான்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் பீரியட். 15th 16th செஞ்சுரி இட்டலியில என்ன செய்யறாங்க? அதுக்கு முன்னாடி வந்து அந்த வார் எல்லாம் நடக்குது, குரூசேட் வார், அதுக்கெல்லாம் நடக்குது. இந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு பெரிய தகராறு ஒண்ணு வந்துருது இல்லையா? கேத்தலிக்ஸ் அந்த போப்புக்கு அகேன்ஸ்டா போயிடுறாங்க. அப்ப ஆர்ட் வந்து அந்த பியூரிட்டன்ஸ் என்ற ஒரு குரூப் வந்து ஆர்ட்டை வந்து இப்படித்தான் இருக்கணும், ஆர்ட் வந்து ரொம்ப பெருசா செலிப்ரேட் எல்லாம் பண்ணக்கூடாது, ஆர்ட்ன்றது வந்து ஒரு ஈவில் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி ஆர்ட் அப்படியே மடக்கிட்டாங்க. சர்ச் பொறுத்த வரைக்கும் ஆர்ட் மடக்கிட்டாங்க. அப்ப அந்த மடக்குன ஒரு சீசனை வந்து மிடியவல் பீரியட்னு சொல்லுவோம். நடுவுல இருந்த பீரியட் அது. மிடியவல் அப்படின்றது வந்து இதுக்கும் அதுக்கும் மையத்துல இருந்த ஒரு பீரியட் அப்படின்றது அதோட அர்த்தம்.
ஆனா எப்படி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பீரியட் வந்து இருண்ட காலம் அப்படின்ற மாதிரி, மிடிவல் அப்படின்றது இருண்ட காலம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா அது திடீர்னு சத்தம் கடிச்சு எதுக்காக? வேற யாரும் உள்ள வந்திருக்காங்களா? இல்லையே, 5 தான் இருக்கு. சரியா, இப்ப நான் வந்து லேசா பிரஷ தொடச்சிக்கிட்டு, சரியா, நிறைய பிரஷஸ் எடுக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி போயிருது. அதனால ஒரு 4-5 பிரஷஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த பிரஷ லேசா தொடச்சிக்கிட்டு நான் பேக்ரவுண்ட கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் நான். எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும். பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்கும்போது நான் எப்ப யூஸ்வலா வந்து அது ஒண்ணு சொல்லுவேன்னா, கொஞ்சம் அராஜகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து அதுல நிறைய ஃபேக்ட் இருக்கு. என்னன்னா கமர்ஷியலா ஒரு ஒர்க் ஒன்று செய்யறோம். கமர்ஷியலா செய்யறோம் அப்படின்னா வந்து என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து காசு கொடுத்து எனக்கு இந்த பெயிண்டிங்கை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க காசு கொடுக்கறவங்க வந்து எனக்கு இந்த பெயிண்டிங் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் லேசா இல்ல திரும்பியும் வெளியில கொண்டு வர்றதா இருந்தா கொண்டு வந்துக்குருவோம். சரி, அப்ப சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இந்த பெயிண்டிங் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்படி இப்ப அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை வந்து செஞ்சுதான் ஆகணும் நம்ம. அது ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு சிச்சுவேஷன் வந்து இந்த பெயிண்டிங்கை இப்படியே எப்படி கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில செய்யறோம். சரியா, இது ரெண்டுமே ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் பெயிண்டிங். அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க வந்து நமக்கு வந்து காசு தர மாட்டாங்க இல்லையா? காசு தர மாட்டாங்க. அப்ப காசு தர மாட்டாங்கன்றப்ப நமக்கு வந்து செஞ்ச வேலை வீணாகுது. அது எப்படி அதை ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது நம்மளால. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சாகணும். அப்ப வந்து நம்ம வந்து என்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு கட்டம் போட்டு வரைவோம், அப்படி இல்லாட்டி ட்ரேசிங் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ஜெராக்ஸ் எடுத்து கொஞ்சம் தலை கீழே போனது நல்லா இருக்கு தெரியுதா? அதாவது எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து இப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா அது செஞ்சிடுறது. சரியா, இந்த இதுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் அங்க அதுக்கு வர்றேன். அப்ப அவங்க வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம செஞ்சாகணும். அப்படி செஞ்சாதான் அவங்க வந்து காசு தருவாங்க. அதனால காசுன்றது ஒரு 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 லைஃப்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் தானே. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவங்க கொடுத்தக்கு எவ்வளவு க்ளோஸா வரணும்ன்றதுக்காக ட்ரேசிங் யூஸ் பண்ணுவீங்க. டிராயிங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆக போது, அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ள அது வேணும்னுவாங்க இல்லையா? அப்ப டிராயிங் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு ட்ரேசிங் பண்ணுவீங்க. தப்பி நல்லது. அதான் கமர்ஷியல் ஒர்க்னு சொல்றது. சரியா, இப்ப இருங்க, நான் வந்து கொஞ்சம் டார்க்கர் டோன் எடுத்து அந்த முடியை வந்து திரும்ப கரெக்ட் பண்ணிட்டேன்னா நான் இதுக்கு வந்துருவேன் திரும்ப.
அப்புறம் அது இல்லாம இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒரு வகையா நம்ம வந்து போர்ட்ரேட் வரைவோம், போர்ட்ரேட் வரைவோம், ஸ்டில் லைஃப் வரைவோம். மத்த எந்த 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 சப்ஜெக்ட் எடுத்து வரைஞ்சாலும் என்ன செய்வோம்னா இந்த படத்தை நம்ம வரைஞ்சு பழகுவோம். நல்லா இருக்கு, இந்த படத்தை எப்படி வரையறதுன்ற ஒரு மெத்தடை கத்துக்குருவோம் அப்படின்னு கத்துக்கிறதுக்காக செய்யறோம் ஒண்ணு ஒண்ணு. அதுல வந்து நமக்கு என்ன படம் இருக்கோ அந்த படத்தை வந்து இதுல இவ்வளவு அழகா இருக்கு, இல்ல இதுல இந்தந்த விஷயங்கள்லாம் இதுல தெரியுது, அப்படி இப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ண போறோம். இல்லையா? அப்ப அப்படியே வரைவோம். நம்மளுடைய வரைகிற திறமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வரைகிறோம். அப்ப ட்ரேசிங் பண்றது இல்ல. அப்பதான் ட்ரேசிங் பண்றது இல்ல. என்ன பண்றோம்? அப்படியே டிராயிங் போடுறோம். அப்ப இந்த ஒரு மெத்தடுக்கும் நம்ம திறமைய நம்ம வளர்த்துக்கிறதுக்காக, நம்ம திறமைய நம்ம செக் பண்ணி பாக்குறதுக்காக நம்ம போடுற டிராயிங்ல வந்து ட்ரேசிங் பண்ண மாட்டோம். அப்புறம் ட்ரேசிங் பண்ணியாச்சு அப்படின்னா டிராயிங்ல என்ன இருக்கு? ஆனா கமர்ஷியலா செய்யறப்ப ட்ரேசிங் பண்றதுன்றது எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் ஏன் சொல்றேன்றது தெரியுதா? அப்படி வந்து தப்பிதமா இருக்கிறதா இல்ல என்ன அது ட்ரேசிங் பண்ணிட்டு இருக்க, ட்ரேசிங்கே பண்ணக்கூடாது தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க ட்ரேசிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, எங்க ட்ரேசிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்ப ட்ரேசிங் எங்க பண்ணிக்கலாமோ அங்க பண்ணிக்கோங்க. அப்ப இந்த நேரத்துல இது நம்ம செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்ஷன் எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்த கரெக்ஷன் எல்லாம் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம திடீர்னு சத்தம் கட்டிச்சு, என்னது? தெரியல, என்னன்னு தெரியல. அப்ப அந்த அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்றது வழங்குதா உங்களுக்கு? ட்ரேசிங் எங்க பண்ணக்கூடாதுன்றதுக்கும் ட்ரேசிங் எங்கெல்லாம் பண்ணலான்றதுக்கும் வித்தியாசம் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து ட்ரேசிங்கோ கட்டம் போட்டு வரைகிறதோ, ஜெராக்ஸ் எடுத்து அது பின்னாடி தேய்ச்சிட்டு அந்த மெத்தட் தெரியுமா உங்களுக்கு? ஜெராக்ஸ் எடுக்கிறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சுக்கிறோமா? அப்புறம் கொஞ்சம் இல்லை, அந்த இடத்துல டார்க் ஏத்துறதா இருந்தா கூட அப்புறம் கூட ஏத்திக்கலாம். சரியா? இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய வந்து யாரும் நமக்கு கமிஷன் பண்ணல, நம்மளா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு வர்றப்ப நமக்கு வந்து இந்த பெயிண்டிங்கை பத்தி என்ன தோணுதோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போல கட் பண்ணாலும் நல்லா இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் போல ஜாஸ்தி ஆக்குனா நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுல நமக்கு தோணும்.
அப்ப இப்ப நான் பண்ணிட்டு இருக்க கரெக்ஷன்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று இருக்கு. அந்த ஷேடோவை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான். சரியா? இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வருது. இந்த ஷேடோவை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். எந்த விதமான ஒரு யூஸும் இல்லை அதனால. இப்ப இந்த இடத்த நான் டார்க் பண்ணிட்டு அந்த சின்ன வந்து லைட் பண்ணணும் இல்லையா? தெரியுதா உங்களுக்கு? அந்த சின்ன லைட் பண்ணாதான் இந்த இடம் வந்து சரியா வரும். இது வந்து இதோட போய் ஜாயின் ஆயிடுது. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கலர் வந்து நான் கிளேசிங் பண்ணேன் பாத்தீங்களா, அதுல வந்து கலர் கொஞ்சம் எடுத்துருச்சு. அந்த கலர்லாம் திரும்ப வந்து நான் வந்து லேசா வச்சிட்டு கொஞ்சம் அந்த அந்த சைட்ல கலரை கொஞ்சம் குறைக்கிறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு இத இந்த இடத்துல நிறுத்திட்டு கண்ணுக்கு வந்து நம்ம கண்ணை வந்து வேலை பார்த்துருவோமா? கண்ணை வேலை பார்க்கறதுக்கு சின்ன சைஸ் பிரஷ் வேணும். வேணுமா? ராமச்சந்திரன் இருந்தாலாவது அவர் என்னமாச்சும் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களா? சொல்லுமா. சொல்லுமா சார்னா அதோட நிறுத்திக்கிட்ட. சார் அந்த ப்ளூ அந்த சைடு அப்படியே தான் இருக்குங்களா அங்கர்? இல்ல லைக் அந்த ப்ளூ ஷேட்ல இருக்குங்களா? இதாமா ஆமாங்க. சுவத்துல இந்த இடம் வந்து ஷேடோ விழுந்துகிட்டு இருக்கு. அதாவது சுவர் வந்து இப்ப என்னன்னா இப்ப அத வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன செய்யலாம்னா அப்படி வந்து நான் கொஞ்சம் போல அப்படி கோடு போட்டு விட்டேன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன் இல்லையா, அப்படி கோடு போட்டு விட்டேன்னா என்ன உனக்கு தோணிரும்னா அந்த சுவர் இப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சிருது. இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. சரியா? ஓகே ஓகேங்க. அப்படி போட்டு விட்டு நான் இந்த சைட்லயும் கூட ஒரு லேசா ஒரு ஷேடிங் வந்து நான் கொடுக்கலாம். கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதான் எப்படின்னா இங்க இருந்து இப்படி அது போகுது. அப்படின்றப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல் ஒன்று வருதா?
ஜாஸ்தியும் காட்டிடக்கூடாது. அதான் கொடுகடா போட்டு காட்டணும்னா நல்லா இருக்காது. சரியா, சரி, இதோட இருக்கட்டும். நம்ம கண்ணுக்கு போயிருவோமா? கண்ணை வந்து எப்படி என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். டார்க்க வச்சுட்டு லைட்டுக்கு வருவோம். லிக்வின் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் போல அப்படி ஊத்திடலாமான்னு பாக்குறேன். கதக்குன்னு வந்து விழுந்துரும், அதான் ப்ராப்ளம். சரி, அவ்வளவோட இருக்கட்டும். தப்பிச்சிருச்சு. நமக்கு அது போதுமானதா இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி, அப்ப மெல்லிசா ஒரு கோடு போட போறேன். என்ன ரொம்ப எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? 3 பேர் தான் இருக்கீங்க. ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? இல்லாட்டி விளங்கலையா? இல்ல சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இருக்குங்க சார், அதனாலதான் சார் பாத்துட்டு இருக்கோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் எனக்கு தெரியாதாங்க சார், அதனாலதான் கவனிச்சுட்டு இருக்கேங்க சார். பேசிட்டே இருந்தா கவனிக்க மாட்டேன். ஓகே, சரி. இருங்க ஒரு நிமிஷம். நான் வந்து ஒரு ஒரு குச்சி ஒண்ணு எடுக்கணும். என்னத்துக்குன்னா மால் ஸ்டிக்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். சரியா? மால் ஸ்டிக்னு என்னன்னா, இப்ப பெயிண்ட் எல்லா இடத்துலயும் பெயிண்ட் வச்சிருக்கேன் இல்லையா? எல்லா இடத்துலயும் பெயிண்ட் வச்சுட்டேன். நான் பெயிண்ட் வச்சுட்டேன்றப்ப வந்து கையை எங்க வச்சாலும் பெயிண்ட் வந்து எடுக்கப்படும். இல்லையா? பெயிண்ட் வந்து வெளியில வந்துடும். கரெக்டா உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அது கரெக்டா தான் உட்காந்துருச்சு. லேசா கோணலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. என்னது சார்? என்னம்மா? இப்போ ஒரு போட்டோ எடுத்துறீங்களாங்க சார்? எடுத்துருவோம். ஜாஸ்தி ஒன்றும் செய்யலையேம்மா. நான் கொஞ்சம் போல இதுக்கு மாத்திரம் கலர் வச்சுட்டு திரும்ப எடுத்துருவோம். சரி, அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் போல, ஏன்னா என்னமாச்சும் ஒண்ணு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? அப்படின்றப்ப அதுக்கு மாத்திரம் கலர் வைக்கிறேன். அப்படின்னா எப்படி வைக்க போறேன்னா, இதுலதான் நம்ம காய விட்டு செய்யறதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, தைரியமா வந்து இப்படி கலர் வைக்கலாம். கீழே இருக்கக்கூடிய கலர் வந்து பரலாது இல்லையா? ஒரு டார்க் ப்ரௌன்னா என்ன செய்வோம்? யாராச்சும் சொல்லுங்களேன். டார்க் ப்ரௌன் வேணும்னா என்ன செய்வோம்? டார்க் ப்ரௌன் வேணும் இந்த இடத்துல. டார்க் ப்ரௌன் எதை வச்சு என்ன மிக்ஸ் பண்ணியிருப்போம்? ஒரு யோசிச்சு சொல்லுங்களேன். என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பேன்னா? டார்க் வேணும்னா என்னமா தெரியலையா? தெரியும்ல எல்லாருக்கும். டார்க் வேணும்னா ப்ளூவையும் பர்ன்சேனாவையும் மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? இல்லாட்டி கிரீனையும் வார்மிலியனையும் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நமக்கு வந்து நான் வார்மிலியன் வந்து இங்க மிக்ஸ் பண்ணல. ப்ளூ ஜாஸ்தி இருக்கு, ப்ரௌன் கம்மியா இருக்கு. சரியா? சரிதானா? நான் சொன்னது சரியா வந்துச்சா? ஓகே. இப்ப அதுதான் நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த கலரை கொடுக்குது.
அப்ப இப்ப நம்ம வந்து அந்த அந்த கதையை திரும்ப ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஒரு கதை போய் நிறுத்தினேன் இல்லையா, ட்ரேசிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப ஜெராக்ஸ பத்தி ஜெராக்ஸ்ல வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா. அப்பயே உங்களுக்கு தோணலையா ஜெராக்ஸ் வச்சு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு தோணலையா, கேட்கணும்னு தோணலையா? தோணுச்சு, ஆனா அப்புறம் கேட்கலாம்னு நிறுத்திட்டீங்களா? சார் என் ஃப்ரெண்ட் ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க சார். அதை வச்சு அப்படியே அது மேல அழிச்சி பண்ணி டிராயிங் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பண்ணுவாங்க. என்ன என்ன செய்யணும்னாமா, ஆக்சுவலா எப்படி செய்யறதுன்னா, அது பின்னாடி வந்து 8B பென்சில் வச்சு 8B பென்சில் 6B பென்சில் ஏதாவது ஒரு பென்சில் டார்க் இல்லாட்டி சார்கோல் வச்சு செய்யக்கூடாது. வச்சு ஃபுல்லா வந்து யாருடைய மைக்கும் ஆனா இருக்குமா, செஞ்சுட்டு பின்னாடி வந்து ஜெராக்ஸ் நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துட்டு இதுக்கு இந்த சைடுக்கும் வச்சிருவோம். இந்த சைடுக்கு கொஞ்சம் போல லைட் ஆக்கலாம்னு பாக்குறேன். டார்க் லைனா தான் இருக்க போகுது. அதை ஒண்ணும் நம்ம செய்ய முடியாது. லிக்வின் கொஞ்சம் போல போதும் அப்படின்னு எடுத்தேன். அங்க மாத்திரம் தானே செய்ய போறோம்னு கடைசியில பார்த்தா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பத்தாது போல இருக்கு. சரி, அந்த இடத்துல துணி இருக்கிற ஃபீலிங்கை கிரியேட் பண்ணோம்னா துணி எப்படி மடியும் அப்படின்றத நம்ம அதுக்காக தான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா. அப்ப அந்த துணி எப்படி மடியும்ன்றத அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே வந்துட்டோம்னா லைட் அங்க கொஞ்சம் போல லைட் வச்சோம்னா போதும் நமக்கு. சரி, இப்ப அந்த இடத்துல துணியை செட் பண்ணிட்டோம். இப்ப இந்த இது சல்வார் கமிஸா பிளவுஸா whatever எதா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கை வந்து தூக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஷேடோ விழும் இல்லையா. அந்த ஷேடோ வந்து அங்க இருந்து அப்படியே வந்து அப்படியே பெருசாகிருது. சரி, அப்ப அந்த ஷேடோ அந்த இடத்துல விழுந்துருச்சு. இங்க வந்து லேசா ஒரு மடிப்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்க ஒரு டிசைன் ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்ப அந்த டிசைனை வந்து என்ன செஞ்சிருவோம் நம்ம, இப்ப நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குறேன்.
அந்த கலர் எங்க வச்சிருக்கேன், அங்க இருக்கு. இப்ப இப்ப இதுக்கு லேசா கலர் வச்சிட்டோம்னா, இதுக்கெல்லாம் லேசா கலர் வச்சிட்டோம்னா அது மேல லைட்டர் டோன் வைக்கிறது ஈஸி நமக்கு. அது கலரே வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த நம்ம முதல்ல வச்ச கலர் வந்து பெருசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தெரிய வேண்டாம் இல்லையா? பெருசா தெரிய வேண்டிய தேவையில்லை. தெரியவே வேண்டாம்னு சொல்லலன்னா பெருசா தெரிய வேண்டிய தேவையில்லை. சரியா? இப்ப வந்து அந்த இதுக்கு போயிடுவோம் திரும்ப. அப்ப நம்ம வந்து ஒரு கலரை வந்து ஒரு ஜெராக்ஸை வந்து ஒரு படத்தை என்ன படம் வேணுமோ அந்த படத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு பின்னாடி 8B வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து கலர் வந்து லைட் அண்ட் ஷேடு மாறுதோ, கலர் மாறுதுன்றதோட லைட் அண்ட் ஷேட் எங்கெல்லாம் மாறுதோ லைட் அண்ட் ஷேடு எங்கெல்லாம் மாறுதோ அங்க மாறுற இடங்கள்ல ஃபுல்லா லைட் அண்ட் ஷேட் மாறுற இடங்கள்ல ஃபுல்லா அந்த டிராயிங் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல லைட் ஷேடு மாறுது அப்படின்றத தான் டிராயிங் போடுவோம். போட்டு வச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? இப்ப கலர் நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டே இருந்தா டார்க் லைட் பார்த்து வேல்யூ ஸ்கேல் தானே, பார்த்து வச்சுட்டே போயிடலாம். அது வந்து ஒரு குற்ற உணர்வோட செய்ய வேண்டியது இல்லைன்ற. கேட்டாங்க அப்படின்னா ஆமா இது இப்ப செஞ்சது இது இது ஜெராக்ஸ்ல இருந்து எடுத்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாமே. என்ன தப்பிதான்? துணியோடைய ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சா? துணியவா கொண்டு வர முடியும்? இங்க துணியோடைய ஃபீலிங்கை தான் கொண்டு வர முடியும் இல்லையா? பிரேமா, ஏனமோ வெளியில என்னமோ பெருசா என்னமோ பேசிட்டு இருக்காங்களா நிறைய பேர் வந்து நின்னு. ஓ, அந்த ஆளோட ஆட்கள் வந்திருக்காங்களா? சைடுல ரிஃப்ளெக்டர் லைட் இருக்கிற மாதிரி. சரியா? அந்த அந்த இடத்துல சார் கொடுத்து சரியா? அந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் லைட் லேசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவோம். போட்டு வச்சுக்கிறோம் நம்ம.
சரியா சரியா இப்ப லேசா லேசா டிசைன் அங்க டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சரியா அந்த இடத்துல லேசா டிசைன் அப்படி போட்டு விட்டுருமா சரியா அவ்வளவோட வச்சுக்கிறோம் ஃபுல்லா டிசைன்லாம் போட வேண்டாம் இப்ப இந்த இடத்த அந்த இந்த இந்த இடத்துல கொண்டாந்துருக்கோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஷேடு கொண்டாந்துட்டு அப்புறம் செய்வோம் என்ன அது போர்ட்ரேட்னு சொல்லிட்டு துணியை பிடிச்சு வரைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா இந்த துணியை கரெக்டா வரையலைன்னா உங்களுடைய போர்ட்ரேட் வந்து நல்லா இருக்காது ம்? இந்த துணியை கரெக்டா வரையலைன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் நல்லா இருக்காது துணியோட ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சா இன்னும் கொஞ்சம் டார்க் ஒன்று கொடுத்தாகணும் ஏன்னா இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்றது வந்து ஷூரா தெரியாததுனால நான் டார்க் கொடுக்கல சரியா இப்ப ஒரு டார்க் வைக்கலாம் ஐயோ ஐயோ அதாவது யாரோட என்ன சண்டை போடணும்ன்றது என் வீட்டுக்கு முன்னாடி சண்டை நடந்துட்டு இருக்கு என் மச்சின பக்கத்து வீட்டு ஆளுங்க அவங்க ஆளுங்கப்பா சரியா இப்ப அந்த துணியோடைய ஃபீல் வருதா அது அந்த இடம் பாக்குறீங்களா தெரியுதா உங்களுக்கு அந்த இடம் தெரியுதா கிளியரா தெரியுதா வெங்கட் அந்த இடம் கிளியரா தெரியுதா ஓகே ஓகே சரியா அப்ப அந்த அந்த இடத்த அப்படி செட் பண்ணிட்டு இன்னும் ஒரு லைட் வைக்கலாம் சரியா இன்னொரு லைட் எப்படி வைக்கலாம்னா நம்ம ரொம்ப பிரைட் கலரா வைக்காம
அப்ப டிசைன் லேசா போட்டு விட்டோம்னா இப்ப அவ்வளவு இப்ப அவ்வளவு தூரத்துக்கு தூரத்துக்கு இந்த போர்ட்ரேட்ல செய்யணுமா அப்படின்னா செய்யணும். செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இதுல வந்து நகையெல்லாம் ஜாஸ்தி இல்ல. இப்ப என்னன்னா ஒரு ஒரு இது டீடைலிங்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப டீடைலிங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ வந்து டீடைலிங்கை பத்தி ஒரு 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 ப்ராவர்ப் மாதிரி ஒண்ணு உண்டு. என்னன்னா டீடைலிங் இஸ் a luxury of an expert அப்படின்வாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த ஃபேஸை வந்து செஞ்சிடுறது வந்து கஷ்டமா இருக்க போறது இல்ல அப்படின்றது எனக்கு ஷோரா தெரிஞ்சதுனால நான் டீடைலிங்க்கு வந்து தைரியமா போறேன். ஃபேஸையே சரியா செய்ய முடியாம போயிடுச்சுன்னா டீடைலிங் எவ்வளவு இருந்தாலும் அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? அதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சரியா அப்படின்னு சொல்லிட்டு லேசா அப்படி செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவோம் அதை. சரியா இப்ப இங்கேயும் லேசா நம்ம வந்து அந்த ஒயிட்டை வச்சு விட்டோம்னா இதோடைய கண்டினியூட்டி அங்க வந்துடும். ஆனா அங்க டார்க் ஜாஸ்தி இருக்கணும், ஏன்னா அது வந்து ஷேடோல இருக்கு. சரியா இப்ப இந்த இடம் செட் ஆயிருச்சா? ரெட் லேசா வைப்போம்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா சப்போஸ் நான் அதை செய்யறோம் அப்படின்றப்ப செஞ்சிருவோமே. எங்க வரும்? டார்க் ஏரியால தான் வரும் இல்லையா? சரியா லேசா அதை ரெட்ஸா வச்சு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லேசா இல்ல. வேற என்னமோ வருது. சரி அந்த இடத்த நான் வந்து திரும்ப வந்து வேற ஏதாச்சும் ஒரு கலர் வச்சு அதை டச் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் போனாலும் தப்பிதான், அந்த பக்கம் போனாலும் தப்பிதான். தெரியுதா? சரி அது அப்படியே இருக்கட்டும் அந்த இடம். இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா கண்ணுக்கு போறதுக்கு தான் நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு வந்தேன். இப்ப வந்து கலர் வந்து வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு போட்டோ எடுத்துருவோமாமா? இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ இருந்துச்சு, இப்போ போட்டோ எடுத்துடலாம். நான் இதை கிளீன் பண்ணிக்கிறேன் முதல்ல. என்ன எனக்கு வேண்டியது? சரியா இந்த ரெண்டு பிரஷம் லேசா தொடச்சு வச்சிருக்கேன். கிளீன் எல்லாம் பண்ணல, லேசா தொடச்சு வச்சிருக்கேன். இந்த பிரஷையும் தொடச்சு வச்சுக்கிறேன். எப்ப என்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு தெரியாது. இல்லாட்டி கம்ப்ளீட்டா வேற பிரஷ் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். நான் இந்த மாடலுடைய ஃபேஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அது வருது. அது வரணுமா அப்படின்றது எனக்கு ஷூரா தெரியல. சரியா ஓகே. என்ன டிங்குன்னு சத்தம் கடிச்சுன்னு தெரியல. இது இருக்கட்டும். இப்ப கண்ணை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கண்ணை வந்து செட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து என்னன்னா இந்த மால் ஸ்டிக்னு சொல்லிட்டு ஒன்று சொன்ன ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருக்கேன். சரியா நல்ல ஒரு இது கலர் வச்சு அப்படி இருக்கு. அது இப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்ப நான் இந்த இடத்துல கையை வச்சு இப்படி ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? கையை இப்படி வச்சோம்னா ஒட்டும். அப்ப நான் இதை வச்சுக்கிட்டேன்னா இதை வச்சு நான் அந்த டிராயிங் போடுறது எனக்கு ஈஸி.
விளங்குதா உங்களுக்கு அது? அப்போ வந்து மால் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பேரு MALL மால் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? போட்டோகிராஃபிக் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பார்த்த போட்டோ மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அதோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். கட்டாயமா 2 நாள்ல முடிக்க முடியாது. இல்லையா, அதெல்லாம் இருக்குல்ல. இப்ப 2 நாள்ல இது முடிச்சாகணும்ல. 2 நாள்ல 3 நாள் வச்சுக்கிறோமே. இன்னைக்கு முடிக்க முடியாட்டியும் அடுத்த வாரம் வந்து ஒரு நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமே. அடுத்த வாரம் 2 நாள் முடிக்கிறோம்னு வச்சுக்கிறோமே. அதெல்லாம் 10 நாள் 15 நாள் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை பார்த்து செய்வாங்க. அதோடைய ரீசனே வேற. இன்னும் ராஜோட சண்டைக்கு போயிட்டாளவ என்னன்னு என்னன்னு அப்புறம் இவரு இந்த ஓனர் யார் இது இவர் தான் ஓனர் பேசிட்டா பொண்ணு நீ உள்ள போன அவனுக்கு பேசிட்டேன் you don't talk to my brother. இல்ல ரோட் சைட் பார்க்கிங்ன்றது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப வந்து இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி நோ பார்க்கிங் ஹியர்னு எழுதி மாட்டியிருப்பாங்க தெரியுமா? டிரைவர் கிட்ட சொன்னேன் கம்பெனி இல்ல அதனால காடி கொண்டு போய் உள்ள நிறுத்தணும். மேல ஆள் கிட்ட சொல்லுங்க. காவி கப்பர் சொல்லு. சரியா? இப்ப இங்கெல்லாம் வந்து நம்ம முடி போட போறோம். இந்த இடத்துல எல்லாம் முடி போட போறோம். அது போட்டாதான் அந்த இடம் வந்து சரியா வரும். இன்னும் அந்த முடி வந்து செட்டப் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
நசுங்கினாப்புல இருக்கு எனக்கு. அது சரியா வரல. சரி, இப்ப அந்த கண்ணை வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த லைட்டை வச்சிருவோமா? சைஸ் பிரஷோட சைஸை பார்த்துக்குங்க. இப்படி வச்சு நான் செய்யறேன்னா இப்ப என்னன்னா பயங்கர ஒரு ஹைலைட் வந்து பளிச்சுன்னு. என்னன்னு இத ராஜ்காரையா? அந்த ஆளுடைய வீடியோ அது. அதை செட் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது. சரியா அப்படி கொண்டாந்துட்டு அங்கெல்லாம் லைட் வருது. அங்கெல்லாம் லைட் வந்து எப்படி கொண்டாடுறதுன்னா எவ்வளவுக்கு அளவு அதை குறைச்சலா கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்குள்ள குறைச்சலா கொண்டு போறாங்க அந்த லைட் எல்லாம். இல்ல அதான் முட்டாள்தனமா அந்த 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 பொம்பளை இல்ல யாரா இருந்தாலும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாம நீ பேசக்கூடாதுல்ல. பாருங்க ஹைலைட்ட வந்து அப்படி கொண்டாந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு இருக்கு. தெரியுதா? அப்ப என்னன்னா இந்த இடத்துல மூக்கு இருக்கு, அந்த இடத்துல வாய் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. இந்த இடத்துல ஹைலைட் இருக்கு, அதத்தான் யோசிக்கிறது.
இப்ப நான் இன்னொரு பிரஷ் எடுத்து இப்ப இப்ப இந்த இடத்துல ஒரு லைட் வச்சிட்டோம். இந்த இடத்துல லைட் வச்சிட்டோம். அப்போ வந்து அந்தந்த இடத்த பார்த்துட்டு போனா மாத்திரம்தான் அந்தந்த லைட் கரெக்டா வைக்க முடியும். அதாவது எங்க வேணாலும் என்ன லைட் வேணாலும் வைப்போன்றது இல்ல. இந்த இடத்துக்கு இந்த லைட்டை வைக்கணும் அப்படின்றது கிளியரா எடுத்துக்கிட்டு நம்ம அந்தந்த இடத்துக்கு அந்தந்த லைட்டை வச்சுட்டு வர்றோம். இப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் அந்த லைட் வருது. சரியா? அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டா வச்சுட்டேன்னா, ஆனா அந்த இடத்துல பிரைட்டா வரும். அதனால கவலைப்படலன்னா பெருசா. அலப்பிரைமா ஆக்சுவலா இவ்வளவு தூரத்துக்கு சென்சிட்டிவா செய்ய மாட்டாங்க. நான் அலப்பிரைமாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஸ்டடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கலர் ஒண்ணு எடுக்கிறோம். கலர்ன்றத விட இந்த இடத்துல கலர்ன்றதோட வேல்யூ ஸ்கேல் தான் இம்பார்ட்டண்டா இருக்கு. அது தெரியுதா உங்களுக்கு? கலர்ன்றத விட இந்த இடத்துல அந்தந்த கலரா வேணும். அந்தந்த லைட் எவ்வளவு பிரைட்டா இருக்கணும், எவ்வளவு லைட்டா இருக்கணும்ன்றதுதான் வேணும் நமக்கு. எந்தெந்த இடங்கள்லாம் கிரிட்டிக்கலா இருக்க போகுது அப்படின்றத பாத்துருவோம். இந்த இடம் கிரிட்டிக்கலா இருக்க போகுது கட்டாயமா. இந்த இடம் கிரிட்டிக்கலா இருக்க போகுது கட்டாயமா.
இங்க எவ்வளவு கிரிட்டிக்கலா அதை செய்ய வேண்டி இருக்குன்றத பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு? எஸ் சார். இவ்வளவு தூரத்துக்கு சென்சிட்டிவா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டோம்னா எல்லா இடத்துலயும் அந்த சென்சிட்டிவ்னஸ் இருந்தாகணும். கொஞ்சம் இடத்துல காட்டிட்டு கொஞ்சம் இடத்துல காட்டாம இருக்க முடியாது. அதுக்காக தான் காட்டாம விட்டுறது நிறைய நேரங்கள்ல. இல்ல இதுக்கு மேல சென்சிட்டிவா காட்டணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் காட்ட வேண்டி இருக்கும். காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது நமக்கு. அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். கலர் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்படியே அப்படியே ஆட் பண்ணிட்டே போறதுன்றது இன்னொரு மெத்தட். சரியா, நான் ஆட் பண்ணிட்டு போற மெத்தட தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். சரியா, மிக்ஸ் பண்ணிட்டு போறதுல என்ன அட்வான்டேஜ்னா குயிக்கா முடிச்சிடலாம். இப்ப 8 ஸ்டெப் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். 8 ஸ்டெப் வச்சு இந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அத 4 ஸ்டெப்பா முடிக்கிறதா இருந்தா முடிக்கலாம் இல்லையா? கட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப 4 ஸ்டெப்பா முடிக்கிறதா இருந்தா முடிக்கலாம். இப்ப அந்த 4 ஸ்டெப்பா முடிச்சோம்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் நமக்கு. இந்த 4 ஸ்டெப்பா முடியறதுக்கும் ஒரு 8 ஸ்டெப்பா முடியறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து நம்ம இங்க பாக்குறோம்.
எப்படி பில்ட் ஆயிட்டு வருதுன்றது வழங்குதா உங்களுக்கு, இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வழங்குது இல்லையா? அப்ப கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே வர்றதுலதான் இருக்கு ட்ரிக்கு. ஒரு 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 தடவை அப்படி கலரை தூக்கி அப்படி வச்சோம், அப்படி முடிச்சோம் அப்படின்றது வேற டெக்னிக். இது கம்ப்ளீட்டா வேற ஒரு டெக்னிக். சரியா? அவ அப்படி சொன்னப்ப ராஜு ஒண்ணும் சொல்லலையா? ஆ, 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 ஆ. ஆமா, அப்ப 4 வீடு வச்சிருக்கமே அவன். என் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தாதரான்னு சொல்லி சொன்னா என்ன செய்வ நீ? ஆ, அப்ப அதுக்கு முன்னாடி யாரோ வந்து நின்னு பேசிட்டு இருந்தாங்களா? அது யாருக்குள்ள? ஆ, ஆ. நல்லபடியா. ஆ, 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 ஆ. ம், ம். இல்ல, that is very important. அதாவது, ஆ,
சார் ஆமா ஆமா அந்த பக்கம் கண்ணு பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருங்க சார். ஓ போடுறதுக்குள்ள போட்டோ எடுத்துற சொல்றியா? சரி, நல்லாதான் வருது இல்லையா? சூப்பரா இருக்குங்க சார். நல்லாதான் வருது. பாப்பா எப்படி வருது, எப்படி முடியுது. என்னன்னா நான் வந்து ஒரு சிட்டிங்ல முடிக்கிறதுக்காக அப்படியே ஒரே ஏதாவது கடகரம் கலர் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு தான் ஒரு தடவையும் ஆரம்பிப்பேன். அப்புறம் என்னன்னா இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றமோ, சரி இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க அப்படின்றப்ப ஃபுல்லா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துடுறது. ஓ இப்ப அது நான் வெளியில போய் நம்ம போட்டோ எடுத்துட்டு வரணும். ஒரே ஒரு நிமிஷம். சரியா? ஏன்னா இது லைட் வந்து கம்ப்ளீட்டா இங்க பாரு அப்படி ஷைன் ஆயிடுது ஃபுல்லா. வெளியில போய் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். எப்படி எடுத்தாலும் எப்படி வச்சாலும் அந்த ஆயில் ஷைன் அடிக்குமா? ஷைன் அடிக்கிறதுனால நான் 2-3 போட்டோவா எடுத்து 2-3 போட்டோவையும் போட்டாதான் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோல காட்ட முடியாது. இது பரவாயில்ல. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்காது. ஆனா
அத அந்த லைட்டு ஷைனிங், ஆயில் மேல ஷைனிங் வந்து பல பல பலன்னு விழுகுது. அதனால படமே தெரிய மாட்டேங்குது. வந்துட்டேன். உள்ள வந்துட்டேன். காட்டுறேன் உங்களுக்கு. படத்துல 2 படத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டுறேன். இப்பயும் இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் கலர் கொஞ்சம் கூட செட் ஆகல. சரியா ஒரு வேலை செய்யலாம். அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்தாச்சு போட்டோவை. சரியா போட்டோ வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. என்ன காட்டுறேன் பாருங்க. என்ன இருக்குன்னா, தெரியுதா இங்கெல்லாம் ஷைனிங் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஷைனிங் ஆயிடுச்சு. தெரியுதா அந்த இடத்துல எல்லாம் ஷைனிங் ஆயிடுச்சு. அடுத்த படத்தை பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல இருந்து லைட் வர்றதுனால இங்க ஃபுல்லா ஒரு மேல வந்து ஒரு கிரே ஸ்கேல் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த படத்தை எடுத்தா கலர் மாறிடுச்சு. சரி கலர் மாறினா கூட பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் பெயிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கலரை கரெக்ட் பண்ணி நான் செய்யணும். சரியா ஓகே. இப்போதைக்கு நம்ம வந்து ஆரம்பிச்சு இன்னும் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 1/2 மணி நேரம் இருக்கு. சரியா 1/2 மணி நேரத்துல எவ்வளவு முடிக்க முடியுமா? இன்னைக்கு முடிக்கிறது கஷ்டம். சரியா இப்ப நான் கழுத்துக்கு வந்துடலாமா அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு பிளாட் பிரஷ் எடுத்துடுறேன். கொஞ்சம் இந்த சைஸ் பிரஷ் ஒன்று எடுத்து இந்த பாடிக்கு வர்றப்ப இன்னும் கொஞ்சம் லிக்விட் வேணும் எனக்கு. இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த பாடியை கொண்டு வந்தா தான் நமக்கு வந்து இந்த இடம் என்ன செய்யுதுன்றது விளங்கும். அப்படி போச்சு அவனுக்கு வாய்ஸ். சரியா இந்த சைடை வந்து நம்ம அப்படியே கூட விட்டுறலாம். பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டிய தேவை வராது. ஏன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன் தேவை வராதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த இடம் வந்து டார்க்ல இருக்கு. இப்ப நான் வந்து இந்த இடத்துக்கு என்ன லைட் வருதுன்றத நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயாகணும்.
அந்த இடத்த எப்படி எப்படி சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றத பாருங்க. அப்ப என்ன வேல்யூ வருது, எவ்வளவு டார்க் இருக்கு எவ்வளவு லைட் இருக்குன்றத பார்த்து தான் இதுக்கு கலர் வைக்க முடியுமே தவிர, என்ன அனாட்டமின்றது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். லைட் அண்ட் ஷேடு என்ன வருது, எவ்வளவு இடத்துல டார்க் வருது, எந்த இடத்துல லைட் வருது, அத பார்த்து தான் வச்சுட்டே போறது. விளங்குச்சா? இந்த மாதிரி பிள்ளைகளை தாம்பல அந்த கல்யாணம் பண்ணி போய் அங்க போய் மரியாதை இல்லாம எல்லாம் பேசி கோபத்துல டொப்பன் அடிப்பாங்க, செத்து போயிடுறாளுங்க. ஆ ஆ ஆ ஆ ஓ அப்படியா? ஆ ஆ அந்த ஆளுக்கு விளங்கிருச்சு என்னன்னு. இல்ல அந்த ஆளுக்கு விளங்கிருச்சு என்னன்னு. ஓஹோ இவங்க வேற. பெரிய சண்டை வரப்போகுதுன்னு வச்சிருக்குமா. எது பைக்கா? ஆ இல்ல இப்ப ஸ்டீவன் வருவான்ல, அப்ப பைக் எடுத்தான் நானும். ஆ எது? ஆமா ஆமா அத மாதிரிதான் இந்த பொம்பளை நடந்துக்க பாக்குது. ஜோப்படியில போயிரப்பா நீ. நீ எங்க பெரிய ஆளோ நீ அங்க இருக்கணும். இங்க வந்து நாங்க தான் பெரிய ஆளு. எங்க வீட்டு கதையை பேசிட்டு இருக்கேம்மா உட்காந்து. இல்ல அவ்வளவு தூரத்துக்கு கோபம் வருது. என்னன்னா என் பிரதர் இல்ல, வைஃபோடைய பிரதர் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட் அவங்களுடைய லேண்ட்.
3 லேண்ட் அவங்க லேண்டு, 3 லேண்டு ஒரு மொத்தமா அப்படியே 3 லேண்டு அவங்களுடைய லேண்டு. அங்க கொண்டாந்து காரை பார்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க கொண்டாந்து காரை பார்க் பண்ணாதுன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா ரொம்ப பிரைட்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக்குனாலும் கலர் வந்து ஒரு அசிங்கமான கலர் ஆயிடுது. அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. முட்டாள் எவ்வளவு பெரிய முட்டாள் பாரு. இந்த ஆள் கோட்டாமா? இல்ல இந்த ஆள் சண்டை எப்ப போடணுமோ அப்ப மாத்திரம் தான் போடுவாங்க. செட் ஆயிடுச்சு இல்லையா? ஓரளவுக்கு பெயிண்டிங் இந்த இடம் வந்து அப்படியே விட்டுறலாம். இந்த இடத்த வந்து நம்ம பெருசா செய்ய வேண்டிய தேவையில்லை. இன்கேஸ் மர்ஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்கேஸ் மர்ஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்படியே ஒரு பிரஷ் எடுத்து அப்படியே மர்ஜ் பண்ணி விட்டுறலாம். சரியா? இப்ப நான் வந்து ஹேருக்கு வந்து நான் ஹைலைட்டை வச்சுட்டேன் அப்படின்னா படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு நமக்கு. அதுக்குள்ள வந்து நிறைய வேலைகள் பண்ணலாம். இன்னும் நிறைய வேலைகள் பண்ணலாம். சரியா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போவோம். சரியா? இப்ப இந்த இடத்த நம்ம வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு. வேற ஃபேஸ்ல வேற ஏதாச்சும் செய்யணும் போல தோணுதா? சார் ஐப்ரோஸ் சார், அந்த பக்கம் ஐப்ரோஸ். இந்த பக்கம் ஐப்ரோஸ் இன்னும் டச் பண்ணவே இல்லைண்ணா. உங்க ராஜுவை பார்த்ததே இல்லையோ?
இல்ல harmful சொல்லுங்க. stay வந்தா டார்கெட் தட்டியெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். அதை பண்றாருல harm பண்ணி காலி ஆயிடும் லாஸ்ட். இல்ல இங்க என்ன வைக்கிறது அங்க என்ன வைக்கிறது நான் என்ன விட்டு ஏறிடணும். கூப்பிடவா போலீஸ கூப்பிடுவான்னு அதாவது எவனா இருந்தாலும் சரிதான். கூப்பிடுவா போலீஸ கூப்பிடுவா செஞ்சு பார்க்கலாமா அப்படி இருக்க வேண்டியது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறது வந்து முட்டாளுகள் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வரக்கூடாது. அது கொஞ்சம் மேல வரணும். அந்த இடத்துல வந்திருக்கணும். சரியா முடிக்கு போயிருவோமா? சரிதானம்மா? அது போதும் இல்ல? அது அவ்வளவு செஞ்சது போதும் இல்ல? சௌமியா சௌமியா தானே சொன்னது அது? Yes, sir. போதும்ல, அவ்வளவு போதும்ல? போதும் சார். என்னது டங் டங்னு சத்தம் கேக்குது? யாராச்சும் ஆட் ஆனா அப்படி கேக்குது. ஓஹோ அப்படியா? சார் சிக்னல் ப்ராப்ளம் கட்டாய் நான் தான். போயிட்டு வருதோ? போயிட்டு வருதோ? ஆமா சார் ஆமா சார். அது எனக்கு என்ன தோணும், டக்குன்னு என்ன தோணும்னா யாரும் எதுவும் கை தூக்குறாங்களோ அப்படின்னு தோணும் எனக்கு. கேள்வி கேட்கறாங்களோ அப்படின்னு எனக்கு டக்குன்னு அதான் ஃபர்ஸ்ட் தாட் வரும். அவ்வளோ வரக்கூடாது. வந்துருச்சு. சரி இப்ப என்ன ஆகுது? அப்படியே போகுது அது. டக்குன்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த இடத்துல கலர். குறைச்சிக்கலாம், அப்படி குறைச்சிடலாம்.
இப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஸுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் முடி வர்ற மாதிரி போடலாம். வேணும்னா போடலாம், வேணாட்டி விட்டுறலாம். சரியா? சும்மா சும்மா முடி வர்ற மாதிரினா இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஹேர் வந்து அப்படி வந்து அப்படி திரும்பி இருந்துன்னு வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அது ஸ்ட்ரெயிட்டா போயிருச்சு. சரியா? லேசா அப்ப இங்க இருந்து ஒரு ஒரு கட்டுற அங்க கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா? இப்ப அதோட ஷேடோ இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக லேசா ஒரு ப்ரௌனிஷ் டோன், ப்ரௌனிஷ் இல்லாட்டி ஒரு வார்ம் டோன் ஏதாவது ஒரு லேசா ரெட்டை மிக்ஸ் பண்ணி எல்லோ மிக்ஸ் பண்ணி, ஏன்னா ஆல்மோஸ்ட் கலர் எல்லாம் இனி தேவைப்பட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல தான் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி வரும். என்ன ஆகும்னா சரி அதோட அதோட நிறுத்திக்கிறோம். ரொம்ப ஜாஸ்தியா பண்ண வேண்டாம். முடிச்சிருவோமா படத்தை? கையெழுத்து போட்டுற வேண்டியதானே? வரணம் வேண்டி இருக்கா? பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் லைட் ஆக்கலாமா? கொஞ்சம் டெக்ஸ்சர் வைக்கலாமா? வைப்போமா? எவ்வளவு நேரம் இருக்கு நமக்கு? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? ம்? அந்த அந்த பர்ஸ்பெக்டிவ் லைன் போட்டோம் இல்லையா? அந்த பர்ஸ்பெக்டிவ் லைனை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறேன். இந்த லைன் இருக்கிற மாதிரி தெரியட்டுமே அப்படின்னு பாக்குறேன் நான்.
அப்புறம் என்ன பிள்ளை சென்னாரெட்டி எல்லாம் பத்தி பேச்சு வந்துச்சு? பிரேமா சென்னாரெட்டி எல்லாம் பத்தி என்ன பேச்சு வந்துச்சு? ஆ ஆ ஆமா, பேசி பேசி நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சரியா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதோட முடிச்சிடுறேன். சரியா, சிக்னேச்சர் போட்டுருணுமோ? இல்ல, சிக்னேச்சர் போடாமல் எடுக்கக்கூடாதுல்ல. சிவப்பு கலர்ல சிக்னேச்சர் போட்டுருவோமா? என் சிக்னேச்சரை வந்து வேகமா போட்டாதான் வரும், ஸ்லோவா போட்டா வராது பொதுவா. இப்ப என்னன்னா இத சிக்னேச்சரை போட்டுட்டு வேகமா போட்டுட்டு திரும்ப திரும்ப அதை அழிச்சு அழிச்சு திரும்ப திரும்ப போட்டு எனக்கு ஸ்லோவா போடுறது பழகிடுச்சு. இன்னைக்கு டேட் என்ன? 23. ஸ்டீவன் வந்துட்டான்ல. நான் எந்திரிக்க முடியாதுல உடனே. 23 8 20 சரியா, அப்படியே நிறுத்திடுவோமா? சரி, நான் அந்த போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. சரிதானா, க்ளோஸ் பண்ணிடலாமா? வேற எதுவும் கேள்வி? நல்லா வந்துருச்சுமா? இல்ல, ஓரளவுக்கு அப்படியே தட்டு மாதிரி வந்து கொண்டாந்து சேர்த்தாச்சு. அதுதான், அதாவது நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வேணும்ன்றத நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா அந்த ரிசல்ட் கொண்டு வரதுலதான் இருக்கணுமே தவிர ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றேன். சரி, ஓகேமா. அப்ப ரெக்கார்டிங் நிறுத்திடுவோமா?